அனைவருக்கும் வணக்கம். வாகை தமிழ்ச்சங்கம் நடத்தும் தொன்மை தமிழ் மாநாட்டில் என்னுடைய கட்டுரையை சமர்ப்பித்திருந்தேன். என்னுடைய பெயர் ரே மோகன்ராஜ். திருவாரூர் மத்திய பல்கலைக்கழகத்தில் முதுகலை தமிழ் முதலாம் ஆண்டு பயில்கின்றேன். என்னுடைய ஆய்வு கட்டுரை தலைப்பு சிவவாக்கியம் காட்டும் வாழ்வியல் நெறிகள். முதல்ல சிவவாக்கியம்னா என்ன? சிவவாக்கியத்தை எழுதியவர் சிவவாக்கியம். கடவுளை காண முயல்கின்றவர்களை பக்தர்கள் என்றும் கண்டு தெளிந்தவர்களை சித்தர்கள் என்றும் தேவாரம் பாகுபடுத்தி காட்டுகிறது. சித்தர்களில் ஒருவராக கருதப்படுபவர் சிவவாக்கியம். இவருடைய வாழ்க்கை வரலாறை பற்றி கூறுகையில், சங்கரகுலத்தை சார்ந்தவராகவும் பிறக்கும் பொழுதே சிவசிவ என்ற மந்திரத்தை ஒழித்து கொண்டே பிறந்தலால் இவர் சிவவாக்கியர் என்று பெயர் சூட்டப்பட்டதாகவும் அபிதான சிந்தாமணி நிகண்டு செப்புகிறது. இதே வரிசையில் பார்க்கும் பொழுது திருமூலருடைய நடையும் சிவவாக்கியருடைய நடையும் ஒத்து போகின்றது. ஆகையால் திருமூலருடைய வம்சாவளி சிவவாக்கியர் அப்படின்னு சில ஆய்வாளர்கள் கருதுகிறார்கள். இன்னொன்று பார்க்கும் பொழுது வைணவரில் ஒருவராக கருதப்படுபவர் திருமழிசை ஆழ்வார். அந்த திருமழிசை ஆழ்வாரும் சிவவாக்கியரும் ஒன்றுதான் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு கருத்தும் போகுது. அந்த சிவவாக்கியரும் திருமழிசை ஆழ்வாரும் ஒன்றுதான் என்று சரித்திர தீபகம் அப்படிங்கிற ஒரு நூல் சொல்லுதுங்க. அதாவது எப்படி சொல்லுது அப்படி கேட்டால், நம்ம முன்னாடியே பார்த்த கூட திருமூலரும் சிவவாக்கியரும் அவருடைய நடைகளில் ஒத்துப்போகுது. அதுபோல தான் இவருடைய நடைகளும் ஒத்துப்போகுது. அதனுடைய பயன்படுத்த சொற்களும் ஓமைகளும் அவர் பயன்படுத்திய அந்த சொல்லாடல்களும் கூட திருமழிசை ஆழ்வாரும் சிவவாக்கியரும் ஒன்றுதான் என்று ஏறத்தாழ ஒத்துப்போகுது. இவருடைய காலத்தை அறுதியிட்டு சொல்ல முடியல. சில பேர் 7ஆம் நூற்றாண்டு, 8ஆம் நூற்றாண்டு, 9ஆம் நூற்றாண்டு, 11ஆம் நூற்றாண்டு கூட சொல்கிறாங்க. நம்ம இறுதியாக எடுத்துக்கொண்டா அப்படி கேட்டால் திரு டி.எஸ். கந்தசாமி அவர்கள் சிவவாக்கியருடைய காலம் கிபி 9ஆம் நூற்றாண்டு என்று அதற்கு பல ஆய்வுகளை மேற்கொண்டு அவர் சொல்லியிருக்கிறார்கள். அவருடைய காலம் என்பது 9ஆம் நூற்றாண்டாக வைத்திருக்கின்றோம். சரி, அவருடைய பாடல்களில் என்னென்ன வாழ்வியல் சிந்தனைகள்லாம் இருக்குது அப்படின்ட்டு பார்ப்போம். முதல்ல மனமே கோவில் அப்படிங்கிற ஒரு வாசகங்கள். மனம்தான் கோவில், அதாவது கோயில் குளங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போயிட்டு இறைவனை வழிபட்டு கொண்டு இருக்கிறோம். ஆனால் அங்கே இறைவன் இருக்கின்றானா அப்படின்னு கேட்கையில் அங்கே இறைவன் கிடையாது. இறைவன் என்பவன் உன்னுடைய மனதில் தான் இருக்கின்றான் என்று சொல்கிறவர் சிவவாக்கியர். பல சித்தர்கள் இறைவன் என்பவர் மனம்தான் மனமது சமய நாள் மந்திரம் செபிக்க வேண்டாம்னு சொல்லிட்டு சில அகத்தியர் சித்தர் சொல்கிறாங்க. நம்மளும் திருமூலர் கூட எடுத்துக்கோங்க. உள்ளம் பெருங்கோவில் ஊனுடம்பு ஆலயம் வள்ளர் விரானுக்கு வாய் கோபுரவாசம் சொல்லுவாங்க. உள்ளம்தான் பெருங்கோவில், உடம்பு தான், நம்மளுடைய உடம்பு தான் ஆலயம். உள்ளம்தான் பெருங்கோவில், உடம்பு தான் ஆலயம் அப்படின்னு சொல்லிட்டு திருமூலர் கூட சொல்லுவார். அதே வரிசையில் பார்க்கும் பொழுது கூட நம்மளுடைய சிவவாக்கியர் கூட அதுதான் சொல்லுவார். என்னது? கோயிலாவது ஏதடா, குளங்களாவது ஏதடா, கோயிலும் மனத்துளை குளங்களும் மனத்துளை அப்படின்னு சொல்லுவார். கோயிலும் குளங்களும் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி தேடி அலைகிறனால தேடி அலைகின்ற அந்த புற வழிபாட்டில் கிடையாது. இறைவன் என்பவன் மனதிற்குள்ளதான் இருக்கின்றான். மனம்தான் கோவில், மனம்தான் குளம் அப்படின்ட்டு ஒரு வாதத்தை அவர் வைக்கின்றார். மனம்தான் கோவில் அப்படின்ட்டு அவருடைய பாடல்கள் சொல்கிறாங்க. அவரே இதே இதுதான் நம்முடைய திருமூலரும் பல பாடல்களை அவர் சொல்லிட்டு போகிறார். சரி, வைதீக மறுப்பு கொள்ளி சுற்றி அந்த உருவ வழிபாடை சுற்றிலாம் நம்ம வருவாங்க. அதாவது கற்சிலைகள் உருவ வழிபாடு இதற்கு அழகாக நம்முடைய சிவவாக்கியர் சொல்லுவார். நட்டக்கல்லை நாதன் என்று 4 புஷ்பம் சாத்தி. நட்டக்கல் அதாவது ஏதோ ஒரு கல்லை நட்டு வைத்து கொண்டு அதற்கு பூக்களை தூவி கொண்டு சுற்றி அதை கல்லை சுற்றி ஏகப்பட்ட வேண்டுதல்களை வைக்கிறதுனால என்ன பயன் கிடைக்கிற போதும்? இறைவன் என்பவன் அந்த கற்சிலைகள் அல்ல, இறைவன் என்பவன் நம்முடைய மனதில் தான் இருக்கின்றான் என்ற உண்மையை உணருங்கள் அப்படின்ட்டு நம்மளுடைய சிவவாக்கியர் சொல்லிட்டு போவார். அதான் நட்டக்கல்லை நாதன் என்று 4 புஷ்பம் சாத்தியே சுற்றி முணுமுணு என்று சொல்லும் மந்திரம் ஏதடா, நட்டக்கல்லும் பேசுமா, நாதன் உன் இருக்கையில் சுட்ட சட்டி சட்டுவோம் கரிசுவை அறிமோ அப்படின்ட்டு பாடுவார்.
இன்னொன்று இட்ட குண்டன் ஏதடா ரிக்கு வேதம் ஏதடா அப்படிங்கிற பாடலும் வருகின்றது. அதே பார்க்கும் பொழுது வேதம் ஓதும் வேலையிலேயே வீணதாகும் பாரியிலேயே அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பாடலாம் சொல்லுவார். சாத்திரங்கள் ஓதுகின்ற சட்டநாத பட்டரே வேர்திரைவு வந்தபோது வேதம் வந்து உதவுமோ அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது 4 வேதங்களை ஓதுவதனால வந்து என்ன பலன் கிடைத்தத போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய சிவவாக்கியரை வந்து அவருடைய பாடல்களை படிக்கும் பொழுது மனிதனுக்கு தேவையான வாழ்வியல் நெறிகள் பலவாறு சொல்லியிருக்கிறாருங்க. அதே பார்க்கும் பொழுது சாதி சமய ஒற்றுமை, பல சாதி சமய ஒற்றுமையை வந்து அன்று தொட்டு இன்று வரை அல்ல வருண வர்க்க பாகுபாடு சொல்லிட்டு இவர்களுக்கு இந்த தொழிலான்னு சொல்லிட்டு சங்க இலக்கியத்தில் இருந்து கொண்ட ஒரு அமைப்பு இருந்திருக்குது. அதை தான் இங்கேயும் இருக்குது. அதாவது சாதி என்பது வந்து உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி என்று சாதிகள் கிடையாது. நம்முடைய அவையர் கூட பார்க்கும்பொழுது சாதி இரண்டுடைய வேறுள்ளை சாற்றுக்கால் நெறி வலுவா நெறிமுறையில் மீத நெறி இட்டார் பெரியார் இடாதோர் இழிகுலத்தோர் பட்டாங்கில் உள்ளபடி அப்படின்னு பாடுவார். சாதி 2 தான், கொடுக்குறவன் கொடுக்காதவன் அவ்வளோதான் ஜாதி அப்படின்னு சொல்லிட்டு அவையார் சொல்லிட்டு போவார். அதே போல தான் நம்முடைய சிவவாக்கியன்னு சொல்கிறது பறைச்சியாவது ஏதடா பணத்தையாவது ஏதடா இறைச்சித்தோள் எலும்பினும் இலக்கமிட்டு இருக்குதோ அப்படின்னு பாடுவார். பறைச்சி என்ற ஒரு சாதியும் பணத்தி என்ற ஒரு ஜாதியும் வந்து உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி என்ற ஜாதிகள் எல்லாம் கிடையாது. இவர்களை 2 பேர்த்துக்குள்ளேயே ஓடுகின்ற இரத்தம், அந்த தாது பொருள்கள், எலும்பு எல்லாமே ஒன்று தானே. அப்புறம் எதுக்கு நீங்கள் வந்து சாதி அப்படின்னு சொல்லிட்டு பிரித்து பார்க்குறீங்க அப்படின்ட்டு அருமையான ஒரு நம்மளுடைய வாழ்வியலுக்கு தேவையான சாதி சமய ஒற்றுமைகளை கூறுவார். இன்னொன்று பார்க்கும் பொழுது பெண்ணிய சிந்தனை. அதாவது சங்க காலம் தொட்டு இன்று வரை வந்து பெண்களுக்கு என்று தனி சுதந்திரம் வந்து கொடுக்கப்படலை. அதுதான் நம்மளுடைய உண்மையும் அதுதான். ஏட்டை தொடுவது தீமை என்று எண்ணி இருந்தவர் மாய்ந்து விட்டார் அப்படின்னு பாரதி பாடினார். ஏட்டை கூட தொடக்கூடாது அப்படின்ட்டு பெண்களை வந்து முடக்கி வைத்தனர், சமையலறைக்குள்ளே முடக்கி வைத்தனர். இது ஒரு புறம் இருக்க, பெண்களுக்கு இயற்கையாகவே மாத விளக்கு என்று மாதம் வந்து ஒரு மாத விளக்கு ஏற்படும், மாதவிடாய் சுழற்சி ஏற்படும். அந்த சுழற்சியை கூட தீட்டு அப்படிங்கிற சொல்லாடல் பயன்படுத்தி அவரை வந்து தனித்து வைத்திருக்கிறார். இன்று வரை அது இருக்குது, இன்று வரை நடைமுறையில் இருக்குது. அதுக்கு நம்மளுடைய சிவவாக்கியர் பதில் சொல்லுவார். ஏன்னா சங்க காலத்தொட்டு இன்று வரை இருக்குது, சங்க காலத்தில் கூட இருக்குது. அணங்குடை முருகன் கோட்டத்து கலந்துடா மகளிர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது முருகன் கோட்டத்துக்கு, முருகன் கோவிலுக்கு யாரெல்லாம் வரலாம் அப்படின்னு பட்டியலிட்டு போகும்பொழுது யாரெல்லாம் போகக்கூடாது அப்படிங்க சொல்கிறது பொழுது கலந்துடா மகளிர் அப்படி கேட்டால் இதில் மாதவிடாய் சுழற்சியில் இருக்கின்ற அந்த பெண்களை தான் கலந்துடா மகளிர் அப்படிம்பாங்க. அந்த பெண்கள் வந்து முருகன் கோவிலுக்கு போகக்கூடாது. அப்போ இன்று வரை வந்து அந்த மாதவிடாய் சுழற்சியில் இருக்கின்ற அந்த பெண்களை வந்து கோயிலுக்கு போகக்கூடாது, நல்ல காரியங்களில் வந்து கலந்துக்கக்கூடாது அப்படின்ட்டு இன்று வரையும் அந்த மாதிரி நடைமுறையில் இருக்குது. அதாவது நம்ம சிவவாக்கியர் சொல்லும் பொழுது கூட ஏன்னா அதிகமாக வந்து இவர் வந்து வைதிக சமயம் அந்த அந்தணர்கள் பார்ப்பனர்கள் அவர்களாக வந்து அதிகமாக அவர் சாடி பேசுவார். அதாவது ஆமை போல் மூழ்கி வந்து அநேக வேதன் ஓதுவீர் தூமையும் திரண்டு உருண்டு குருக்கள் ஆனதே அப்படிம்பார். அதாவது உண்மையாக நம்மளுடைய ஒரு சித்தர்கள் என்றாவே வந்து அறிவியலிலும் சிறந்தவர்கள். சித்து என்ற அறிவு என்று பொருள்படும். அறிவியலிலும் சிறந்தவராக வந்து நம்ம சிவவாக்கியர் சொல்லலாங்க. அதாவது ஒரு குழந்தை எப்படி பிறக்குது அப்படிங்கிற அந்த விஷயத்தை கூட இவருடைய பாடலில் சொல்கிறார். அதாவது மாதவிடாய் சுழற்சி ஏற்படும் பொழுது அதில் வந்து அந்த தூமை தான் ரத்தத்தை சொல்லுவாங்க. அந்த தூமையிலிருந்து தான் அனைவரும் பிறந்தீர்கள், அப்போ அனைவரும் தீட்டாகிறீர்களா? அவதான் அவருடைய சாடுகிறார். தீட்டு என்று பெண்களை ஒதுக்கி வைக்கிறீங்களே, அந்த தீட்டுன்னு சொல்லப்படுகின்ற அதிலிருந்து தான் அனைவரும் பிறந்தீர்கள், அப்போ அனைவரும் தீட்டாகிறீர்களா அப்படின்ட்டு அவருடைய பாடலில் சொல்லுவாங்க. அடுத்தது பார்க்கும் பொழுது அடுத்த ஜென்மம் இல்லை அதுக்கு அடுத்த ஜென்மம் சொல்லிட்டு அந்த மறுபிறவி கொள்கை என்பது உலகில் கிடையாது அப்படிங்கிறத வந்து சிவவாக்கியர் அழகாக சொல்லுவாருங்க. அவருடைய பாடல் வரிகளை பார்க்கும் பொழுது கறந்த பால் முளைப்புகா, நம்ம பாலை கறக்கின்றோமே அந்த பால் வந்து மீண்டும் வந்து அந்த முளைக்கு போயிருமா போகாது.
அதான் கடைந்த வெண்ணெய் மோர் புகா. நம்ம கடைந்து வைத்த வெண்ணெய் வந்து திரும்ப மோராக மாற முடியாது. அதுபோல தான் இறந்தவர் என்பவர் மீண்டும் பிறப்பதில்லை. அப்படி இறந்தவர் பிறப்பது இல்லை இல்லை இல்லையே அப்படின்னு சொல்கிறார். அழகாக சொல்லிட்டு போவார். உதிர்ந்த காயும் மீண்டும் அதே மரத்தில் புகுவதில்லை. எனவே இறந்தவர் மீண்டும் அதே உடலுடன் பிறப்பது இல்லை என்பதுதான் சிவவாக்கியனுடைய ஒரு வாழ்வியல் கூறுகளாக இருக்கின்றது. சரி, பாவம்னா என்ன, புண்ணியம்னா என்னன்ட்டு சிவவாக்கியம் பாகுபடுத்துகிறார். நம்ம பாவம் அப்படி கேட்டால் சொர்க்கம் போயிடுவாங்க, நரகத்துக்கு போவாங்க அப்படிங்கிற அந்த கோட்பாட்டை இவர் உள்ளே கொண்டு வரல. அந்த கோட்பாட்டை கொண்டு வரல அவர். நல்லது செய்யுங்க, அதுதான் அன்னமிட்ட பேரெல்லாம் அநேக கோடி வாழவே பிறருக்கு உணவை கொடு. நம்ம சங்க காலத்தொட்டு இன்று வரைக்கும் இருக்குதுங்க அது. அதாவது செல்வத்து பயனை ஈதல், உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே, உண்டி முதற்சே உணவின் பிண்டம், உணவனப்படுவது நிலத்தோடு நீர். இதெல்லாம் பொன்னானூறு வரிகளை சொல்லும். நம்மள்கிட்ட இருக்க செல்வமாக இருக்கட்டும், உணவுப் பொருட்களாக இருக்கட்டும், பிறருக்கு கொடுக்கறதுலாம் வந்து ஒரு மகிழ்ச்சி ஒரு இருக்கும். அப்படி கொடுத்தா நீண்ட நாள் வாழலாம் அப்படின்ட்டு நம்ம சிவவாக்கியர் சொல்கிறார். சொர்க்கத்துக்கு போவாங்கன்னு சொல்லலை, நீங்கள் அன்னத்தை கொடுத்தீங்கன்னா நீண்ட நாள் வாழ்வீங்க, அதனால் நீங்கள் அன்னத்தை கொடுங்க, தானம் கொடுங்க அப்படிங்கிறத வந்து சிவவாக்கியர் சொல்கிறார். அடுத்தது பார்க்கும் பொழுது நிலையாமை கூறுங்க. நிலையாமை கூற பார்க்கும் பொழுது மனிதனுக்கு வந்து 3 நிலையாமை சொல்லுவாங்க. அதாவது இளமை நிலையாமை, செல்வம் நிலையாமை, உடல் நிலையாமை சொல்லுவாங்க. நிலையாமையை பறித்து பார்க்கும் பொழுது நம்மளுடைய உடல், நம்ம இன்று இருக்கிறவங்க நாளு கிடையாது. அது பட்டினத்தார் பாடல்லையும் அதிகமாக பட்டினத்தார் பாடல் ஒரு தாய் இறந்த பிறகு பாடுவார். நேற்று இருந்தால் அன்னை வீதி தண்ணில் இருந்தால், இன்று இருந்தால் வெந்து சாம்பலானால், பால் தெளிக்கு எள்ளேறும் மாறுங்கள் எல்லாம் சோமயமேன்னு சொல்லிட்டு பட்டினத்தார் பாடுவாங்க. நேற்று இருக்கிறவங்க இன்று இல்லை. என்ன கொண்டுட்டு போவோம்? நம்ம ஒன்றும் கொண்டு போக மாட்டோம். இறந்த பிறகு ஒன்றுமே கொண்டு போக மாட்டோம். அதனால் இருக்கிற வரைக்கும் வந்து நல்லது செஞ்சுட்டு போயிடலாமே. அதான் அவர் பாடுவார். மண்கலம் கவிழ்ந்த போது வைத்து வைத்து அடுக்குவோம், மண்கலம் கவிழ்ந்த போது வைத்து வைத்து அடுக்குவோம், மென்கலம் கவிழ்ந்த போது வேணும் என்று பேணுவார், நம் களம் கவிழ்ந்த போது நாரும் என்று போடுவார். மேலே இருக்கின்ற பாத்திரங்கள்லாம் வந்து பலதாக போயிடுச்சு அப்படி கேட்டால் அதை அடுக்கி வச்சு சேமித்து அது விற்றுருவாங்க. அதே போல் நம்மளுடைய உடம்பு என்பது ஒரு கலன், நம்மளுடைய உடம்பு என்பது ஒரு பாத்திரம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அதே நம்மளுடைய பாத்திரம், நம்மளுடைய கலன் வந்து உயிர் போயிடுச்சு, உடலை விட்டு உயிர் போயிடுச்சு அப்படி கேட்டால் நம்மளை வந்து பாதுகாப்பாங்களா? கிடையாது. அடுத்த நிமிடமே நாரும் என்று போடுவார். அதான் நம் களம் கவிழ்ந்த போது நாரும் என்று போடுவார். என் கலந்த நின்ற மாயம் என்ன மாயம் ஈசனே அப்படின்னு சொல்லிட்டு பாடுவார். என்ன நம்மளுடைய களம் கவிழ்ந்துச்சுன்னா அவ்வளோதான், நம்ம இறந்து போயிட்டோம்னா தூக்கி போட்டுகிட்டே போயிட்டே இருப்பாங்க. இன்னும் பாடலை பார்க்கும்பொழுது உருவுமல்ல வெளியுமல்ல ஒன்றை மேவி நின்றதல்ல, மருவுமல்ல காதமல்ல மற்றதல்ல அற்றதல்ல, பெரியதல்ல சிறியதல்ல போகுமாவிதான் அல்ல, அரியதாக்கி நின்ற நேர்மை யாவருக்கான வல்லரோ அப்படின்லாம் அவருடைய பாடலில் இருக்குது. அதாவது சிவனும் சரி திருமாலும் சரி ஒன்று தான். அதுக்குள்ளே எதுக்கு பிரிவினை வைத்து கொண்டு எதுக்கு பிரித்து காமிக்கிறோம் அப்படிங்கிறது தான் அவருடைய இதாக சொல்லப்படுது. அதுக்கப்புறம் பார்க்கும் பொழுது நிறைய விடயங்கள் நிறைய சொல்லிக்கொண்டே போவார் சிவவாக்கியம். சிவவாக்கியம் நடை என்பது வந்து பாமர மக்களும் புரியும் வகையில் தான் அவருடைய நடையுமே இருக்கின்றது. இந்த காலத்தில் இருக்கின்ற எல்லா மக்களுமே புரிஞ்சு கொள்ளணும் அப்படிங்கிற நோக்கில் தான் அவர் வந்து அவருடைய பாடல்கள் எழுதப்பட்டு இருக்குது. சரியா? அவருடைய இளமை என்பது நிலையாமை. அதாவது நம்மளுடைய இளமை என்பது இன்று இல்லை. அதாவது செல்வங்களை பற்றியும் பேசுவார். இன்னொன்று அவருடைய வாழ்க்கை வரலாறை பற்றி பார்க்கும் பொழுது ஒரு புராண கதைகளும் வந்து வரும். இவருடைய காட்டுக்குள்ளே வந்து இவரும் ஒரு மனைவிகளும் போகும் பொழுது ஒரு மரத்தில் இருந்து ஒரு செல்வங்கள் வந்து குவியுது, செல்வங்கள் நிறையா வந்து கூட்டுது. அது செல்வங்களை பார்த்தோன்னே நம்மளுடைய மானிடர்கள் என்ன பண்ணுவாங்க, அதை போயிட்டு எடுத்துகிட்டு போயிட்டு செலவு பண்ணுன்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே மூட்டை கட்டுவாங்க. ஆனால் அவர் என்ன பண்ணுறார் அப்படி கேட்டால் அந்த செல்வத்தை பார்த்து ஆட்கொள்ளி பூதம் என்று பயந்து ஓடி வரார். அப்போ செல்வத்தை பார்த்து ஒரு ஈர்ப்பு இல்லாதவராக வந்து சிவவாக்கியர் கருதப்படுவார். வாயில் சுரக்கும் உமிழ்நீர் ஆசாரத்திற்கு எதிரான ஒன்றாக கருதப்படுகிறது. இது இறைவனுக்கு ஆகாதது, புனிதத்தை கெடுக்கும் இழிவானது என சித்தரிக்கப்படுகிறது. வாயில் குடித்த நீர் எச்சில் எனில்
ஓதுகின்ற வேதம் எச்சில் என்றே சாடப்பட்டு, அதாவது நம்மளுடைய உமிழ்நீர் என்பது எச்சி என்பது ஒரு இதுன்னு சொல்லிட்டு தண்ணி வைக்கிறாங்க. அப்போ நீங்கள் ஓதுகின்றது வந்து எச்சில தானே ஓதுகிறீங்க, அப்போ அது வந்து அது தகாததா கிடையாதா? இன்னொன்று பார்க்கும் பொழுது அந்த குளத்தில் வந்து மூழ்கி எழுந்திருக்கிறீங்க, அந்த குளத்தில் வந்து பல உயிரினங்களுடைய கழிவுகள் வந்து அதில் இருக்கும். அப்போ அது வந்து உங்களுக்கு நல்லதா அப்படின்ட்டு அவருடைய படம் நிறைய சொல்லிக்கொண்டே போவார். சாதி சமய ஒற்றுமையை பற்றி பேசுகிறார், வைதிக மறுப்பு கொள்கையை பற்றி பேசுகிறார், பெண்ணிய சிந்தனையை பற்றி பேசுவார், சமூக சிந்தனையை பற்றி பேசுவார், ஏராளமாக பேசுவார். நம்முடைய வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அத்தனையுமே சிவவாக்கியத்தில் புதைந்து கிடக்கின்றன. அதனை வந்து நம்ம மீட்டு கொண்டு வரணும். நம்ம வந்து எல்லாமே இப்போ வந்து அதிகமாக வந்து சங்க இலக்கியத்தில் ஆய்வு எடுக்கிறாங்க, காப்பியங்களில் எடுக்கிறாங்க, இக்கால இலக்கியம், நாவல்கள், சிறுகதை சொல்லிட்டு இதுகளுடைய வந்து ஆய்வுகள் போய்கொண்டு இருக்குது. ஆனால் சித்தர் இலக்கியம் என்று ஒன்று இருக்குது, அந்த ஆய்வுகள் வந்து அதில் வந்து எடுக்க மாட்டிருக்கிறாங்க. இனி வரும் காலங்களாவது அந்த ஆய்வு வந்து எடுப்பீங்கன்னு என்று நம்புகிறேன். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.